என்ன திவ்யா தான் டைட்டில் வின்னர் போல. யோ என்ன ப்ரோ முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க போல்ல 39% எப்பா போல இந்த இருக்காங்கன்ட்டு. ரிசல்ட்ட சொன்னப்பா நானு. இன்னும் அவங்க விளையாடவே ஆரம்பிக்கல. 2 டைலாக் தான் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அதுலயும் அதுலயும் ஏதோ கொஞ்சம் மொக்க வாங்கின மாதிரி தான் யாரு இருந்துச்சு. திவ்யாவா? எனக்கு தெரிஞ்சு ஆமா. வினோத், கேக்கல ப்ரோ. பிரஜின் வந்து கேக்கல ப்ரோ. பிரஜின் வந்து ஐ திங்க் he will be friendly with வினோத்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் ஓ. பார்க்கும்போது உள்ள வந்தோடனே தெரிஞ்ச ஆமா மாதிரி தான் இருக்கு ரியாக்ஷன்ஸ் ஆக்சுவலி. ஐ திங்க் பார்க்கும்போது தே நோ கொஞ்சம் ஈச் அப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்டே அவர் என்டர் ஆகும்போது போய் ஓடி போய் கட்டி பிடிச்சாரு வினோத். I think Aurora doesn't know who these guys are, right? Did you notice that? ரொம்ப ரூடா வந்து என்னமோ இது மாதிரி பேசுற மாதிரி எனக்கு ஒருத்தவங்க டிஎம் பண்ணிருக்காங்க, ஏஆர்எம் ஃபார்முலால டி இல்லையே அப்படின்னாங்க. அப்ப அமித் இருக்கான், அரோரா இருக்கான், வேற யார் இருக்கா? அமித் தானா? அப்படின்னா அமித் மட்டும் தானே இருக்காரு அப்படின்னா வச்சிருவேன். ஏல அரோரா அரோரா அதுக்காக தான் அப்படி சேவ் பண்றாங்களா? என்ன ஃபீலாம் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சு போச்சு. ஒருவேளை அமித் டைட்டில் வச்சாருன்னா அமித்லாம் விக்ரம் கூட போய் ஜாயின் anything can ஆயிடுவாரு. happenன்றா. anything can happen. ஹேப்பனா? கேப்டன் வர சொல்றாங்களே, அது எது கேள்விப்பட்டீங்களா? நீங்க யாரு? திவ்யாவா? திவ்யா இஸ் த கேப்டன் ஆஃப் ஹவுஸ் டுமாரோ. எப்படி டாஸ்க் வச்சு செலக்ட் பண்ணாங்களா இல்ல வரும் எல்லாம் பாருங்க. வரும். ஓகே, அப்ப நாளைக்கு இருக்கு. நாளைக்கு வந்து பார்க்கணும். நாளைக்கு நல்லா இருக்குமா? நாளைக்கே வர்றாங்க தானே? நாளைக்கு இல்லம்மா, நாளைக்கு தான் என்ட்ரி. நாளைக்கு காலையில தான் உங்களுக்கு கால் ஃபார். ஓகே, நாளைக்கு என்ட்ரி. நாளைக்கு தான் தெரியும். ஓகே. அதுலயும் ஒருத்தவங்க இப்போ வரைக்கும் போலாமா வேணாமான்னு இருக்காங்களாம். வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். நான் தான் சொன்னேன் 3 நாள் பேமெண்ட் நல்லா வரும், போயிட்டு வாங்க அப்படின்னு. தெரியல. ஓகே, தேங்க் யூ ஃபார் தி ஸ்கூப். அடுத்து கோவா கேங் வருமா? வராது. நீங்க இதை வச்சு கிளிக் பண்றீங்களா? வாய்ப்பு இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல. கிளிக் இல்ல, நீங்க சொல்லிட்டீங்களே 3 நாள் நீங்க. நான் ஒரு நாள் நினைச்சிட்டு 3 நாள். சரி ஓகே, 3 நாள் உள்ள இருக்க போறாங்க. 3 days. அப்ப இவங்க எல்லாருமே இவங்க எல்லாமே சவுதான் பண்றாங்க. கெஸ்டே இல்ல. ஆமாமா, அதனால தான் 4 பேத்தை தூக்கி கார்டன்ல போட்டாங்க. புரியுதா? ஓகே. மனசுலயா? அவங்க அப்ப ஃபுல்லாவே இந்த வீக் ஃபுல்லாவே கார்டன் பிக் பாஸ் எப்போ? நான் ஃபர்ஸ்ட் நீங்களே யோசிக்கணும். இப்போ அங்க பெட் கிடையாது. கரெக்ட்டா? இப்போ 20 பேர் இருக்காங்களா? 20 19 ஃபுல் ஆயிடுச்சு. 19 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் தான். இப்போ 3 பேரா 4 பேரா உள்ள போறாங்க. சரியா? 3 4 உள்ள போகுது. ஓகேவா? அவங்க எங்க படுப்பாங்க? அதனால இங்க தூக்கி 4 பேர் தூக்கி வெளில போட்டாங்க. இல்ல இப்போ லாஜிக் பிரகாரம் பார்த்தா இவங்க கெஸ்ட் மீதி இருக்கவங்க எல்லாமே ஒர்க்கர்ஸ்னும் போது அவங்க எல்லாம் சூப்பர் டிலக்ஸ்ல இருப்பாங்க. சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கவங்க எங்க இருப்பாங்க? அது தூங்கும்போது ஏதாவது அவங்க உள்ளுக்குள்ள ஏதாவது பண்ணுவாங்க. அது பார்ப்போம். பிளான் பார்ப்போம். லாஸ்ட் டைம் அப்படிதானே இருந்துச்சு. டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா it will be fine. You can go sleep everywhere. நல்லா இருக்கும் அப்படின்னா பாப்போம். 4 பேர் இவங்கள போட்டுருக்காங்களே. சவுண்ட கோர. ரியலி ப்ரோ? வந்துட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ரியலி? நான் சொன்ன வேற ஹிண்ட். முடிஞ்சா புடிச்சுக்கணும். ப்ரோ டீச்சர்லாம் வராங்களா ப்ரோ? டீச்சர்லாம் வராங்களா? அர்ச்சனாலாம் வராங்களா? வைஃப். ஏய் விக்னேஷ், நான் தான் யோசிக்கிறேன். கால் கரோ. ஒரு டீச்சர்னாலே இந்த டீச்சர் தான். அது என்ன மாயா அந்த பேர் என்ன? இரு நான் மெசேஜ் பண்றேன். என்ன டீச்சர்? மஞ்சுளாவா? மஞ்சுளா. யோ, இதான் உங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனை. சொன்னா உடனே மெசேஜ் பண்ண அனுப்பிச்சிருவீங்களே அங்க. மெசேஜ் அங்க இல்லங்க. வர்றவங்களுக்கு எத்தனை மணிக்கு வர்றாங்க, அப்பாயின்ட்மென்ட் சொல்லியாச்சுங்க. ஓகே. ஆனா இல்ல சேகர் ப்ரோ ரொம்ப நாள் ஆளே காணோம் இந்த பக்கம். ஐயா பேசுங்க.
தூங்கிட்டாரு போல சேகர் ப்ரோ படுத்தாரு. என்னாச்சு? மௌன விரதமா? நீ வாங்க பாப்போம், அடுத்த லைனா லிஸ்ட்ல வாங்க. நீ சொன்னதுல வந்து இவங்க பிரஜின் சந்திரா எரிச்சதுல வந்து உங்களுக்கு யாருக்கு எரிச்சது சூப்பரா இருந்துச்சு? இமாத் ப்ரோ. எரிச்சல் புரியல. எரிச்சதெல்லாம் இல்ல எரிச்சது ப்ரோ. அவங்க அது எரிச்சதே அவங்க பிளான் பண்ணி தானப்பா வந்தாங்க. பார்வதி இது எரியணும், கம்ருதீனை வாட்டர்மெலன் ஒன்றும் பண்ணல. பேப்பர் அப்படியே வாட்டர்மெலன் ஒண்ணும் பத்தொன்பது பண்ணல. பண்ணல. வாட்டர்மெலன் பண்ணல. அவங்க 4 பேர் தாங்க எரிச்சாங்க. அதான் அரோரா. பார்வதி, கமருதீன், துஷார், அரோரா. 2 தேவை 2 தேவையில்லாது அந்த மாதிரி அவங்க கிழிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் விக்கல்ஸும் சுபிக்ஸாவும் நல்லா விளையாடுறீங்கன்னாங்க. அமித்தும் திவ்யாவும் வந்துட்டு விக்கல்ஸையும் சுபிக்ஸாவும் நீங்க விளையாடவே இல்லை. ஏன்னா புருஷன் முன்னாடி உட்காந்து பார்த்தது ஒரே டிவி தானே, 2 பேர்த்தோட மைண்ட் செட் ஒரே மாதிரி தானே இருக்கும். அவங்க பாவம் 2 பேரும் வேற வேற. அது இதுல இன்னொன்னு இருக்கு, நீங்க எந்த டிவி வேணா பாத்துக்கோங்க, ஆனா இங்க உள்ள போகும்போது நாங்க கொடுக்கறதா ஸ்கிரிப்ட், இதை வச்சு உள்ள விளையாடுங்க, இதை ஆரம்பிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து ஃபயர் பிடிச்சி நீங்க மேல போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ ஸ்கிரிப்ட் தான். இப்போ சொல்லல, நான் அன்னைக்கு வந்து சொன்னனே, அது அமித் இல்ல, நான் இல்ல, என் பேரு காலிங் அப்படின்னு பாரு அவரு. அதான் ஷூட்டிங் சொல்லிட்டாங்களே ப்ரோ, உங்களுக்கு எழுதி கொடுத்தவங்க கரெக்டா எழுதி கொடுக்காம விட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வியானா அதுக்கு ஒழுங்கா கேட்டு வராமாட்டீங்கன்ட்டாங்க. வியானா சொல்லிட்டாங்களா? ஆமா, கரெக்டா கேட்ச் பண்ணது பாரு பாயிண்ட். ராஜு நோட் பண்ணுப்பா. அவன் எடிட்டே போட்டான் ப்ரோ. இன்ஸ்டாலிங் போட்டாச்சு, இங்கேயும் போட்டாச்சுங்க. தலைவர் பிஜிஎம் போட்டு வந்துட்டான் தர்பார்ல. சொல்லுங்க பரத். என்னையா பூமர்னு சபடி ஃபேஸ் போட்டு வச்சிருக்க? கீழே பாருங்க அண்ணா 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 ஒரே நிமிஷம் அந்த கீழே பாருங்க. ஓகே 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 ஓகே. அதுக்காக தான். ஓ இவங்களா? ஆமா, சென்ட்ரல் சிஸ்டர், சென்ட்ரல்ல. ரைட். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த கம்ருதீன் பாரு ஃபைட் இருக்குல்ல, அதுல வந்து பாரு வந்து கம்ருதீனை பத்தி பின்னாடி பேசினது, திவாகர்கிட்ட பேசினத சீசன் 7ல நிக்சன் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, வினிஷா பத்தி தப்பா பேசியிருப்பா, அது பிளாஸ்மால போட்டு காமிச்சிருப்பாங்களா, அதே மாதிரி இப்ப பாரு பேசினதை போட்டு காமிச்சு மறுபடியும் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இல்ல அது பிக் பாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இது வந்து காமிக்கணும். வினுஷாது வந்து பிளாஸ்மால வரதுக்கு உண்டான காரணம் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் தான் வந்தது. நீங்க அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பெரிய ஸ்பார்க் ஒன்று வெளியில கிரியேட் ஆகி, அதுக்கப்புறம் வினுஷா அதை இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா போட்டு, அப்ப யோசிங்க அந்த பாயிண்ட் எவ்வளவு வெளியில வந்து பேசியிருப்பாங்கன்னு யோசிங்க. அந்த லெவலுக்கு அது போய் தான் அது வந்து அங்க வந்தது. இந்த மேட்ரு வெளில வராது எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒரு க்ளூ உள்ள கொடுத்தாங்கல்ல, இப்போ கொடுத்தோன்னே இவங்க பேசி இவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க, இதோட முடிஞ்சிடும். ஓகே, பட் ஆனா அந்த சீசன்ல ஆக்சுவலா இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெருசாவே இஷ்யூ ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோக்கா இல்ல, அதுக்கப்புறம் தான் பெருசான மாதிரி தான் தோணுச்சு. இப்போ எங்க இவங்க சண்டை போட்டாங்க, என்னமோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் சேர்ந்துருக்கணுமே டைம் படி பார்த்தா. சேர்ந்துட்டாங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ப்ரோ. இதுக்கு மேல நீங்க பிளாஸ்மால போட்டா என்ன, போடாட்டி என்ன? ஏன்னா ஹி நோஸ் தட் நவ். இப்போ அங்க எப்படி இருந்துச்சுன்னா, நிக்சனுக்கு இந்த பாயிண்டே வந்து ரீச் ஆகல, ஓகேவா? ஒரு இடத்துல வந்து என்ன சொல்றது, எக்ஸிட் ஆனவங்கலாம், அதாவது எவிக்ட் ஆனவங்கலாம் உள்ள போறாங்க, உள்ள போயிட்டு இதை வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாமே வந்து அந்த வினுஷாவோட என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்தது. இது வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலையே. இதுல என்ன அப்படின்னா, பின்னாடி பேசினாங்க அப்படிங்கிறது தான், அது ஒரே ஒரு மேட்டர் தான். இப்ப பேசினாங்கிறது 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டாங்க, ஆமா நீ பேசினா ஆமா ரைட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, டன். இது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகாது, முடிஞ்சிச்சு. இது மறுபடியும் கண்டென்ட்காண்டி எடுக்கணும்னு நினைச்சு எடுத்தாங்கன்னா பிக் பாஸ் கண்டிப்பா இப்போ ஒரு 3-4 பேர் உள்ள போறாங்க இல்லையா, வேணும்னே சொல்லி அனுப்பலாம்ல, பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். இப்போ என்னன்னா இவங்க சைட்ல க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? ஏன்னா அங்க சம்பந்தப்பட்ட ஆளு அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இல்ல, அதனாலதான் வெளியில இம்பாக்ட் கிரியேட் ஆனிச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளுக்கள் உள்ளே இருக்காங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, முடிச்சுக்கிட்டாங்க.
இப்போ மறுபடியும் உள்ள என்டர் ஆகிறவங்க எல்லாமே இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா கமருதீனுக்கு வந்து அது வந்து பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ அப்ப ஆல்ரெடி என் பேரு அப்படிதான் பயங்கர பிளாஸ்ட் ஆச்சு. ஆமா. அதுக்கப்புறம் எங்க அது ஏரி மலை எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சது. இது கண்டிப்பா இன்னும் ஆல்ரெடி. உள்ள என்டர் ஆகிறவங்க எல்லாம் இதை பத்தி பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா he will show his anger. ஆனா ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இதுதான் வந்து இது கரெக்டா சொல்லி இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்போஸ் கமருதீனை எவிட் பண்ணணும் அவனை வெளியில எடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டை மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா கமருதீன் சொல்றபடி பார்த்தா பாரு மேலதான் தப்பு இருக்க மாதிரி கமருதீன் போர்ட்ரேட் பண்றாங்க. இது சொன்னா உனக்குதான் ப்ராப்ளம், உனக்குதான் பிரச்சனை அப்படின்னு. அப்ப பாருதான் சரி பெருசா இதா ஆயிருக்கான்னு சொல்ல தோணுது. இல்ல அவன் சொல்ற பாயிண்ட் என்ன அப்படின்னா இது சொன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னா நீ அந்த லெவலுக்கு பேசிட்டு மறுபடியும் போய் என்கிட்ட உட்காந்து வந்து பேசிட்டு இருக்கல, சோ அந்த பிரச்சனை. ஓகே ஓகே. அப்ப நீ கொடுத்த அந்த இது நீயும் அந்த ஸ்பேஸ்ல இருக்குன்னு ஆமா. புரிஞ்சுக்கலாம். சரி பாக்கலாம் இது எப்படி கொண்டு போறாங்க. இல்ல இது இன்னும் கொஞ்சம் இது இவங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா இவங்க ஒயில் கார்டே மறுபடியும் இது ஏதோ ஒரு இடத்துல சண்டை வரும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் கமருதீன் போய் மறுபடியும் இந்த ஒயில் கார்டு கிட்ட என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அவங்க ஏதாச்சும் சொல்றப்போ இன்னும் இஷ்யூ பெருசாகும்னு நினைக்கிறேன். எஸ் எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஆனா ஆர்டிகுலேஷன் ஸ்கில் வந்து சொல்லுங்க ப்ரோ. ஆனா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம், இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா பார்வதி அழகா ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஆர்டிகுலேஷன் ஸ்கில் பயங்கரமா இருக்கு, நம்மள்ட்ட கிடையாது. சோ அதுல மாட்டிப்போம். ஆனா இப்போதைக்கு வைல்ட் கார்ட் இருக்க ஒரே என்ன சொல்றது கீ பாயிண்டோ கார்டோ ஏதோ ஒரு கார்டுனா கமருதீனை வச்சு இவ பிளே பண்ண விஷயம் மட்டும்தான் பாரு. சோ இதை மட்டும்தான் இவங்க இப்போ வந்த வைல்ட் கார்டு மத்த எதுவுமே அவங்க பேசவே இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் டீப்பா பேசுறப்போ இப்ப இதை வச்சுதான் பாரு அட்டாக் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமருதீன் ஒரு கார்டா வச்சு அவனை புஷ் பண்ணி இவ டிஃபெண்ட் பண்ணலாம் தான் பார்ப்பாங்க. அதுதான் இல்ல அவங்க அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் வீட்டுக்குள்ள போல அவங்க வந்து சபரிய வந்து செப்பரேட் பண்ணணும், எஃப்ஜேவையும் சபரியும் உடைக்கணும். பார்வதி விஷயத்துல சொல்றேன், பார்வதி விஷயத்துல மட்டும் சொல்றேன். மத்த எல்லா விஷயத்திலும் தனித்தனியா அவங்க இது வச்சிருக்காங்க. ஆனா பார்வதி விஷயத்துல கமருதீனை வச்சு மட்டும் அவங்க கார்ட் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. இல்லைன்னா வேற ஏதாச்சும் கூட வச்சு இது பண்ணிருக்கலாம். டக்குன்னு இங்க பேசிட்டு பின்னாடி பேசுறேன் அப்படின்னு சொல்றப்போ அப்போ இது வந்து இவங்களுக்குள்ள நம்ம கொண்டு வர இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகிறப்போ அப்படி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்க ஒன்றும் இல்லை ப்ரோ. திவ்யா கணேஷ்க்கும் பாருக்கும் முட்டிக்கிச்சுன்னா திவ்யா கணேஷ் போயிட்டு கமருதீனை கூப்பிட்டு இப்படிலாம் பேசினான்னு போட்டு கொடுத்துட்டாங்கனாலே முடிஞ்சிச்சு. அதை கரெக்டா வேர்ட்ஸோட சொல்லிட்டாங்கன்னா கொந்தளிச்சிரும். கண்டிப்பா இந்த பேட் டச் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் இனிமே இதாயிரும். ஆல்ரெடி அவன் சும்மா ஷார்ட் டெம்பரா கொதிச்சிட்டு இருப்பான். இனி அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இல்லங்க இப்பவே சொல்லிட்டாங்க. அவன் சொன்னதுக்கு வந்து பொய் சொல்லிட்டாங்க இப்ப 2 பேருமே. ப்ரோ வெளில கூட்டு போய் கமருதீன், திவாகர், பாரு 2-3 பேர் நின்று பேசிட்டு அங்க வந்து பாரு கேக்குறா நான் என்ன உங்ககிட்ட வந்து ராங் டச் பண்ணான்னு சொன்னேன்னா சொல்லி திவாகர் கேட்டோன்னே திவாகர் இல்ல அப்படின்ட்டாரு. சோ 2 பேரும் ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை குலுக்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இதுல முக்கியமான ஃப்ராடே வந்து அவர்தானா? நோ அப்படின்ட்டாருங்க பாரு. ஆமான்னு டேய் பம்கின் ஸ்டார். இப்ப நான் என்ன கேக்குறேன், டேய் இங்க நோன்னு சொல்றதுக்காடா அன்னைக்கு அப்படி சொன்னேன். பொண்ணுங்க மேட்டர் டேய் நீ எப்படி எனக்கு தெரியும்டா, நீ சீப்பு. நான் சொல்றேன் பொண்ணுங்க மேட்டர் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு நோன்னு ஏன் சொன்னான் அவன்? இதை தானடா நேத்துல இருந்து அவர் படிச்சு சொன்னாரு, இந்த மாதிரி விளையாடாதீங்க, பாயிண்ட்டை பேசுங்க, சொல்லுங்க, கண்டென்ட்டை கொடுங்கடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவரு. இன்னைக்கு வந்து நோ அப்படின்னு. ஏன்னா மனுஷன் எல்லாமே லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. நாமளாவது இந்த ஒரு கண்டென்ட்டை நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. அவங்களுக்கு சாட்டர்டே காலையில இருந்து சாட்டர்டே ஈவினிங் இருக்கு தானே இது. ஸோ அவரோட டைம்ல பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளை போட்டு அடிச்சிருக்காங்களே, நம்ம நோனே சொல்லி மூவ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான் அந்த மனுஷன். இந்த ஒயில்ட் கார்டு வந்து அடிச்ச உடனே பயந்துருப்பாங்க ஆக்சுவலி. திவ்யா கணேஷ் செட்டில் ஆயிட்டான் எஃப்ஜே. அச்சச்சோ ரொம்ப நேரமா காப்பாத்தி கூட்டுவாங்க. அவன் என்ன கேட்க போறான், வெளியில ஆதரி எப்படி இருக்காங்கன்னு கேட்பான். ஆதரே உன வச்சு இன்டர்வியூல செய்யு செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சாண்ட்ரா தானே சொன்னாங்க உனக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் எஃப்ஜே அப்படின்னு. ஆமா
அதை நம்பிதான் போய் பேசிட்டு இருக்கான் போல. சாண்ட்ரா அநேகமா கனியோட பொசிஷன் எடுப்பாங்க லீடர்ஷிப். ஏங்க முன்ன அந்த வீட்டுல ஒரே ஒரு அக்கா தாங்க இருந்தாங்க. இப்போ அங்கிள் ஆன்டி எல்லாம் வந்துட்டாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு அது போயிடும்ல. ஆனா இப்ப அந்த அன்பு கேங்க இவங்க கண்ட்ரோல்ல எடுப்பாங்கன்ற சாண்ட்ரா. இப்போ ஒண்ணு உருவாகும்ல, இப்போ வேற மாதிரி ஒண்ணு உருவாகும் கேம். ஆனா கொஞ்சம் சூடு பிடிக்கும் இன்மெட்டு. நல்லாவே பிடிக்குங்க, செம்மையா பிடிக்கும். ஆனா இவங்க ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போயிட்டாங்க இமாது ப்ரோ. இந்த 4 பேரும் இதுல இருந்து கொஞ்சமாவது தடுமாறி கீழே வந்தாங்கன்னா இவங்க கேம் எல்லாம் காலி. ஸ்டேஜ்ல இவங்க சொல்லிட்டு போனதா இருக்கட்டும், உள்ள வந்து இவங்க பண்ண அந்த அதெல்லாம் வீக்லி டிஆர்பிக்காக அந்த ஒரு நாள் தான். போக போக மாறிடுவீங்க. அவங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி விளையாட முடியுமா? இப்ப இன்னைக்கு இருந்த மாதிரி ஸ்பார்க் டெய்லி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காதுல்ல. இருக்காது சார். வணக்கம், வெல்கம். வணக்கம், தேங்க்யூ. வெல்கம் தாத்தா, சொல்லுங்க. இருக்காது அந்த மாதிரி. ஆனா என்னன்னா இவங்க இந்த 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 டெம்ப்ளேட்டை போட்டுறக்கூடாது. நாங்க வெளியில இருந்து பார்க்கும் போது இப்படி இருந்துச்சு, உள்ள இருந்து பார்க்கும் போது நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. சரி மக்களே, உங்கள்ட்ட எல்லாம் ஒரு ரெக்வஸ்ட். இந்த மலையாளம்ல வந்து இந்த ஹோட்டல் டாஸ்க் வைக்கும்போது இந்த வெளியில எவிட் ஆனவங்களாம் உள்ள போனாங்கல்ல, இங்க சப்போஸ் அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா சுரேஷ் சார் உள்ள போங்க போங்கன்னு சொல்றேன், போக மாட்டேங்கிறாரு. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஆமா, நான் என்னைக்கே சொல்லியாச்சு, தாத்தா ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிச்சீங்க. ஏங்க உங்க வேலை தானே அது. இன்னைக்கு லைவ்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, நீங்க நிஜமா தான் பெங்களூர் போறீங்களா இல்ல வேற ஹோட்டல்ல தங்க போறீங்களா இங்கன்னு. கேட்க மாட்டீங்களா நீங்களா? ஐயா வேற வேலை இல்ல. நோ, புது ஹோட்டல் போட்டாங்க போல. என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்க சார். கூப்பிட்டாலும் நான் போடுறேன். பிக் பாஸ் ஹோட்டல் கூட்டு போயிட்டாங்க ப்ரோ, புரியுதா? ஹையர்லாம் கிடையாது, பிக் பாஸ் ஹோட்டல். இப்ப ரசிகன் ஏஐல ஒன்னு கிரியேட் பண்ணுவான் பாருங்க உங்களுக்கு. ஹலோ ரசிகன், சும்மா இருங்க. நான் இங்கதான் இருப்பேன், நீங்க பாருங்க. நாளைக்கு லைவ்ல வருவேன், மதியம் வருவேன், நைட்டு வருவேன். நானே முதுகு சுளுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். சார் நாளைக்கு மத்தியானம் வீடியோ உங்களுக்கு வருதான்னு பாப்பான். நாளைக்கு மத்தியானம் உங்க வீடியோ வரல அப்படின்னா ரசிகன் வேலையை அனுப்பிச்சிருவோம் பாருங்களேன். இல்ல இருக்கு, நாளைக்கு மதியம் வரும், நைட்டு வரும். தாத்தா முதுகு சுளுக்கிச்சு தானே தாத்தா? அந்த ஹோட்டல்ல மசாஜ் எல்லாம் இருக்கு தாத்தா, ஜக்கூசி இருக்கு. ஏங்க ரெட் கார்டு கொடுத்து விட்டேன், வெளில அனுப்புவா? அங்க உள்ள இருக்குது மசாஜ். நீங்க தாத்தா வந்து உள்ள இருக்கும் போதே ஷார்ட்ஸோட சுத்தி வேற லெவல்ல பண்ணுவார் தெரியுங்களா? போன சீசன்ல இதே ஹோட்டல் டாஸ்க்ல இந்த மசாஜ் எல்லாம் இருந்துச்சு. இந்த சீசன்ல அதுக்கு மேல இருக்கும். அதுவும் ஐயோ யாருக்கு என்ன தர போறாங்கன்னு தெரியலையே. இவருக்கு ஏதாவது அந்த மாதிரி மசாஜ் வாங்குற வேலை கொடுத்தா வெறுமையே மசாஜ் வாங்கினாரு. ஓசிட்டு கியூசியா இருந்த போது. சார் நான் புடிச்சிட்டேன் யாருன்னு நான் சொல்றேன். டிஎம் பண்ணுங்க. ஓஹோ, மெசேஜ் கண்டோ சேட்டா சொல்லுங்க சீக்கிரமா. எதுல அமைச்சிருக்கீங்க? டிஎம்லயா? டிஎம்ல. டிஎம்ல வரல எனக்கு. டிஎம்ல வரல. ஏன்? எனக்கு உங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன். இல்லங்க எனக்கு வரலையே. என்ன சொல்றீங்க? செக் பண்ணுங்க சார். இப்பதான் வந்திருக்குது. வரல எனக்கு அனுப்புங்க, நான் தாத்தாக்கு அனுப்பிடுறேன். மனசிலாயோ மேபி. யா எஸ் ஃபயர் தான். யோ 4 பேர் கார்டன்ல தூங்குறாங்கன்னா மேபி 4 பேர் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ 4 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் கூட இருக்கலாம். 2 பேர் கூட இருக்கலாம்ல. 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4க்கு வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆமா, எனக்கு 4 வந்து தாத்தாக்கு சுளுக்கு போயிடுச்சு அப்படின்னா தாத்தா உள்ள போ. இந்த இன்னொன்னு சொல்றேன், ஒரே ஆள் 4 தவறு இல்ல தாத்தா, ஒரே ஆள் 4 பேரா கூட இருக்கலாம். இல்ல சார், நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீங்க போடுற வீடியோல நீங்க சொல்ற வார்த்தைகள் அப்படியே எடுத்து அவர் பேசுறாரு. அதுக்கே நீங்களே டைரக்டா உள்ள போய் பேசிடலாம்ல.
இமாத், சொல்லுங்க சார். மணி 11 ஆயிடுச்சா? இல்ல இதெல்லாம் பாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்கலான்னு வந்தேன். சாப்பிட்டீங்களா இமாத்? சாப்பிட்டேன் சார். ஓஹோ ஆல் டன். வெரி குட். என்ன சாப்பிட்டீங்க? ஆனா சார் இன்னைக்கு வந்து இட்லி தோசை மிக்ஸு சிக்கன் குழம்பா மட்டன் குழம்பா? மட்டன் கிரேவி. சூப்பர். எஃப்ஜேக்கு கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுத்த மாதிரி இல்லையா இன்னைக்கு? அத பாத்தீங்களா? அவன் உருட்டுறதெல்லாம் ஃபுல்லா உருட்ட விட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா சுத்துறான் அவன் யாரு? பாட்டுக்கு. எஃப்ஜே எஃப்ஜே வந்து பயங்கரம் ரூடா பேசுறானே, வாங்கி கட்டினானே அங்க. அதான் அவங்க லுக்லயே உள்ள ஐயோ ஊன்ட்டான். ஆனா பாத்தீங்களா, திவ்யா பார்த்த உடனே கையில கயிறு நிறைய ஏறிடுச்சு. அவ்வளோ வேண்டுதல் போலகுது. ஆமா சரி சார். நல்லா இருந்த சட்டையை கிழிச்சு ஸ்லீவ்லெஸ் ஆக்கிக்கணும். சார் நாங்க வந்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்கறோம். ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கறேன். இந்த 4 பேர்ல இப்ப நீங்க இன்னைக்கு, அதாவது we are not talking about the last finale அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து 4 பேரை ரேங்கிங் பண்ணனும். எப்படி ரேங்கிங் பண்ணுவீங்க? 1 2 3 4 as a reviewer சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த வரைக்கும் திவ்யா நம்பர் 1. ஓகே 2 அதுவும் கேர்ள் தான் வரும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா. ஓகே சூப்பர். அமித், பிரஜன் லாஸ்ட். அப்பா நீங்க ஒருத்தர் தான் மாத்தி சொல்லியிருக்கீங்க. எல்லாத்தோட லிஸ்ட்ல அமித் தான் கீழே இருந்தாரு. இல்ல கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அமித்துக்கு வந்து யாரும் அவருக்கு லாக் போட யாரும் இல்லை. அவர் தாத்தா சேனல் ஏதாவது மாத்தி கித்தி பாத்துட்டீங்களா? ஏன் சொல்லிக்கலாமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வியானா தான் அமித்தை லாக் போட்டாங்களே. அது வந்து வேறங்க. வியனா நான் அழுவலே இல்லைன்னு சொன்னது. ஆமா சபரி பிரஜனுக்கு போட்டாங்க, சாண்ட்ராக்கு போட்டாங்க. அதெல்லாம் ஓகே. அது இருக்கணும், அது பேசணும், எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. ஆனா இவங்க திருப்பி கொடுத்தாங்களே தர்பூஸுக்கு. அது வாட்டர் மெலானே எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. அடிச்சாங்க. அவரு பேசினாரு. அது அந்த தைரியத்தை பாராட்டினாங்க. ஓகே, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் வச்சு நீங்க ஓவராலா அப்படி இல்ல. எனக்கு வந்து என்ன காரணம்னு சொல்றேன். பிரஜனை நான் ஏன் லாஸ்டா போட்டேன்னா, ஒரு ஸ்டேஜ் ஏறுறாரு, பப்ளிக் ஸ்டேஜ், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவருக்கு கீழே இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் ஹீரோவா இருக்கும்போது இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் இருக்கிற பொசிஷன்ல அவர் மச்சான்னு கூப்பிடலாம். ஆனா அவர் சொல்றாரு கடைசியா, நீங்க உள்ள போனீங்கன்னா நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், ஏன்னா நான் ஹோஸ்ட். அப்படி அப்போ அவர் சொல்லணும், நானும் உங்களை வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இருக்கிறவங்க தரல, நான் போய் பேட் எக்ஸாம்பிளா இருக்க மாட்டேன் நாங்கள் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா ஹேட்ஸ் ஆஃப், அவர் தான் நம்பர் 1ல இருப்பார். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாதவர் உள்ளே போய் என்ன பண்ண போறாரு. அதனால தான் அவர் எனக்கு இந்த 2 பேரையுமே லிஸ்ட்டில் கொண்டு வர இஷ்டம் இல்லை. 4 பேர் சொன்னதுனால ஃபஸ்ட்டு அவங்க 2 லேடிஸை சொல்லிட்டு கடைசி இவங்க 2 பேரில் பார்த்தா இந்த பாயிண்ட்டுக்காக அவர் கீழே போகிறாரு. அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம வந்து பார்வதியை சொல்கிறோம், எல்லாம் சொல்கிறோம். இவருக்கு வந்து ஸ்டேஜில் சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அவ்வளோ பெரிய மனுஷன் சொல்கிறான், அப்போவாது ஞாபகம் பண்ணி அவன் சொல்கிறான் நம்ம சொல்லணுமே அப்படின்ற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அதுதான் ஐ ஃபெல்ட் பேட். ஓகே தாத்தா. திவ்யாக்கு இருக்கிற 4ல் நீங்க போடுங்கன்னா அதுக்கு நான் வந்து என்னத்தை சொல்ல முடியாது. இருக்குதுல அவ்வளோதான். திவ்யா வந்து ரொம்ப கிரவுண்டடா தெரிஞ்சாங்க, ரொம்ப ஓவரா பந்தா விடலை. அண்ட் அதுதான் சாண்ட்ரா வந்து பிரஜன் கூட வந்தபடியால கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஷீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் பிரஜன் தோணிச்சு. ஓகே தாத்தா. சொல்லுங்க சங்கர் அவுட் ஆஃப் டாபிக், இந்தியன் உமன்ஸ் டீம் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. அது சொல்றதுக்காக தான் நான் ஐயோ சூப்பர்யா, நல்ல விஷயம். கங்க்ராட்ஸ் இந்தியன்ஸ்க்குலாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து தான் அதிகமா வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து ஒரே ஒரு கப்பு. இப்ப அந்த இதுல இந்தியாவும் ஜாயின் பண்ணிருக்காங்க. 52 runs difference. வெரி குட். 52 runs. சூப்பர்.
இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல கம்ருதீன் பேசுனது மத்தவங்க பேசுனதை பத்தி யாராச்சும் சொல்லுங்களேன். எனக்கு என்னமோ அது ஏதோ ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். வந்து குறும்படம் போட்டார்ல, கொளுத்தினார்ல, ஃபுல்லா கொளுத்தி விட்டுருக்கணும். பாருங்க அப்படியே பால் மாறிக்கினே இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு பத்தல. 24 மணி நேரம் பாக்குறேன் அப்படின்னாரு. உள் விஷயம் தானே பேசுறாரு, வெளி விஷயம் இல்லையா? அது உள்ள காமிச்சதை பத்தி பேசுறாரு, அது சொல்லலாமே தாராளமா. சார் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் பாருங்க. பிக் பாஸ் அன்ஃபில்டர் ஏதோ கேட்டாரு. இது அந்த ஃபர்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க் தானே? ஆமா ஆமா. அதுல பாராட்டினாரா இல்ல அடிச்சாரா? அது ஒண்ணுமே புரியலங்க. அது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒண்ணு எடுத்தோடனே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு மத்தவங்கள சஜஷன் கேக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நல்லா பண்ணீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது தாத்தாவை கேட்கலாம். தாத்தா நீங்க சொல்லுங்க தாத்தா. என்னங்க சொல்றோம்? இல்ல தாத்தா, கேப்டன்சி டாஸ்க்ல ஆ, ஃபர்ஸ்டே பிரவீனை எழுப்பி நீங்க நல்லா பண்ணீங்கன்னுட்டாரு. எனக்கு பிடிச்சிருந்ததுன்ட்டாரு ஃபர்ஸ்ட் ம். அந்த அந்த ஆர்மி கேம்ப். அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட எல்லாம் சஜஷன் கேட்டுட்டு இருக்காரு. அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆப்போசிட்டா தான் சொல்லுவாங்க. சொன்னாங்களே ஆனா ஆக்சுவலி அதுவே வேஸ்ட்டுங்க. எடுத்து நல்லா வறுத்துட்டு நீ என்ன கேப்டனா இருந்த, மிலிட்ரி இவ்வளோ வீக்காக இருப்பாங்களா? அது மாதிரி எதாவது சொல்லிட்டு விட்டுருக்கணும். இன்னைக்கு அவர் வேலையெல்லாம் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு பிரியாணி துண்டா. சார் மெசேஜ் கண்டோ. கண்டு நாளைக்கு என்ன தேதி சார்? 3 3 3 4 5 தானே? இல்ல 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5. அதான் பாருங்களேன். ரெண்டு பேரும் ஏதோ இங்க சீக்ரெட் பேசுறது ஒண்ணு கலந்து வாட்ஸ்அப் இன்னொன்னு இருக்கு, அது அனுப்புவா தான் சொல்ல மாட்டாங்க சார். என்னன்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ளூவா சொல்லுங்க. இன்னொன்னு இருக்கு, அதை அனுப்புறேன். வெயிட் பண்ணுங்க. அனுப்புங்க. என்ன இது முடிஞ்சிருச்சு, சண்டை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப அடுத்தபடியாக நாளைக்கு டாஸ்க் ஹோட்டல் டாஸ்க் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம். இந்த நாமினேஷன் வந்து யாரு போவான்னு நினைக்கிறீங்க? ஹாய் நானாசன் வாங்கோ. எனக்கு துஷார்னு தோணுது. சார் கிட்டியா ரம்யா இருக்காங்கல்ல நாமினேஷன்ல? இல்ல சார். ஏன் இந்த வேலை உங்களுக்கு? நம்மக்குள்ள இருக்கிற பாக்டே நீங்க மீறி. அது இல்ல இது வேற மேட்டர். நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது, நான் நம்ப மாட்டேன். வாங்க போன்ல வாங்க. வர நானாசன் சொல்லுங்க வாங்க. சொல்லுங்க ஜியா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு போவான்னு நினைக்கிறீங்க? நாமினேஷன்ஸ் தெரியும்ல, பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கவே இல்லை. நாமினேஷன் வந்துருச்சா? இல்ல பிளைண்டாவே சொல்லுவோம்னா என்ன கேட்டா அரோரா, ரம்யா, துஷார் இவங்க பேசி தூக்கிருக்கேன் அப்படின்னு அரோரா நாமினேஷன் லிஸ்ட்லயே இல்ல. அவ்வளவு சந்தோஷம் வர்றாங்க பாத்தீங்களா அவங்க. குட். ஆனா அதனாலதான் சொல்றேன், பிளைண்டா சொல்றேன். எனக்கு நாமினேஷன் லிஸ்ட் எனக்கு தெரியல அப்படின்னு. இப்பதான் எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு வரேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் பார்த்தேன் லிஸ்ட். இதுல இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது? நல்லா இருந்ததா? என்டர்டைனிங்கா இருந்ததா? பேசி முடிச்சுட்டுங்களா அதை பத்தி? இல்ல சொல்லுங்க வாங்க. விஜய் ரேட்டிங் போட்டார்ல கேப்டனுக்கு, அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 4.5 தான். 10 out of
நேத்து வந்து ஃபுல் மீல்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு அவ்வளவா பண்ணவும் முடியாது. ஏன்னா வைல்ட் கார்டை உள்ள அனுப்பணும். ஸோ அவங்க இன்ட்ரோ அடிச்சு உள்ள ஆப்வியஸ்லி அனுப்பணும். ஸ்டில் அதான் ஸோ ஸ்டில் அதனால வைல்ட் நம்ம கார்டு உள்ள வந்து போயுமே என்னுடைய ஒப்பீனியன் 4.5. வெரி குட், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஓகே, வேற எனக்கும் ஃபுல் மீல்ஸா இல்ல ப்ரோ. 6 வேணா சொல்லுவேன் நான். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அடிக்கிறது ஒரு தானே அடிக்கிறது நல்லா பிடிச்சிருந்துச்சு சொல்லி அதுக்காக மட்டும் 6. இன்னும் ஆனா ஃபயரா பண்ணிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட்லி. எனக்கு மேபி அதை உண்மையான எடிட்ல கட் பண்ண தோணுது. நிறைய எடிட்ல போன மாதிரி இன்னைக்கு பிரச்சனையே எடிட் தான் ஆக்சுவலா. எல்லாம் நல்லா பண்ணு. எடிட்டிங் ஆமா, தான் வேற பிரச்சனை. எதுவுமே இல்ல, எடிட்டிங் தான் இன்னைக்கு பிரச்சனை. சரி, இப்போ வைல்ட் கார்டுல ஒரு 4 பேர் உள்ள வந்திருக்காங்க இல்லையா, அவங்க உள்ள போய் டாஸ்க்னு ஒண்ணு செஞ்சாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அர்த்தம் உள்ளதா இருந்துச்சு சொல்லிடுங்க நினைச்சிருக்கீங்க? வழக்கமா பண்றதானேங்க. அர்த்தம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை அவங்க சொன்னதை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அதான் சொல்லுவாங்க. தட் இஸ் பிக் பாஸ் டாஸ்க். நாங்க எதுவுமே அதுல எங்க ஒப்பீனியனே இல்லை அப்படின்றாங்க. இல்ல இவங்களை நம்பி நம்ம ப்ரோ என்ன என்ன சொன்னாரு நேற்று, சாண்ட்ரா உள்ள போய் பட்டையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சொன்னா அப்படி எனக்கு அந்த அளவுக்கு பெருசாலாம் எனக்கு தெரியல. அந்த மோரோவர் வைல்ட் கார்டுல உள்ள போனவங்க எல்லாம் முதல் நாள் ஆகா ஓகேன்ட்டு அந்த 2வது நாள்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மற்ற இதுலலாம் பார்க்கும்போது அது பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. பட் எனக்கு பிரெஜின் மேல கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க யாரு, திவ்யா கணேஷா, அவங்ககிட்டயும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் see what's gonna happen. எபிசோடு எனக்கு வந்தாலும் ரொம்பலாம் நம்ம வந்து பெருசா பேசுற அளவுக்குலாம் எபிசோடு இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம். அவங்க எடுத்து வச்ச கருத்துகளும் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லைங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸுடைய கருத்து. ஆனா இவரு அமித் பாட்கவும் திவ்யா கணேஷும் வந்து ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அதுல விக்ரம் எப்படி, எனக்கு விக்ரம் மேல உடன்பாடே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவருடைய வே ஆஃப் கேமை வந்து கரெக்டா விளையாடுறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அங்க கரெக்டா செலக்ட் பண்ண ஒரு ஆள் வந்து இவங்கதான், யாரு, அரோரா தான். அரோரா செலக்ட் பண்ணது ஓகே. அந்த 4 பேர் வெளியே தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சுபிக்ஷா பக்கம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லாம விளையாண்டு இருந்தாங்க. அவங்களையே செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வெளியே பார்த்துட்டு வந்து உள்ள வந்திருக்காங்களா இல்ல அப்படியே பிளைண்டா உள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கறது யோசிக்க தோணுது. எனக்கு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு 2-3 எபிசோடு மட்டும் பார்த்துட்டு வந்து உள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப பெருசா இம்பாக்டா இருந்ததுன்னா இல்லை. ரெஜின் அவங்க டாஸ்க் வந்து ஓரளவுக்கு இம்பாக்டா இருந்தது. அது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தது. அவங்க ரீசன்ஸும் ஓரளவுக்கு கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூவே இவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். எனக்கு கேட்கணும்னா ஒரு 3-4 ரேட்டிங் கொடுக்கலாம். ஓகே, சொல்லுங்க காயத்ரி. லைவ்ல இப்ப சவ்யா கண்டென்ட் ஓடிட்டு இருக்கு. புரியல. சௌபியாலாம் வேணாம், ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு. சபரியே நமக்கு வேணாம், விட்டுருவோம். என்னால ஐ எம் டிராவலிங், சோ என்னால எபிசோட் பார்க்க முடியல. யாராச்சும் சபரீஷ் அடிச்சாங்களா இந்த 4 பேர்ல? சபரி மேலாம் கை வைக்க முடியுமா? நீ ஏங்க நான் அடிச்சுங்க சொல்லுங்க. சபரி எல்லாம் நீ இல்லையா? ஒயிட் இல்லையா வைல்ட் கார்டுல கேக்குறேன். இவா 4 பேர்ல இவங்க 4 பேர்ல யாராச்சும் சொன்னாலான்ட்டு ஏதாச்சும் சபரீஷ பத்தி. ஒரு கவுண்டர் போட சரிங்க. ஏங்க பண்றீங்க? சபரி மாதிரி ஒரு தங்கமான பையன் இருக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனா யார் சபரிக்கு இன்ட்டு கொடுப்பாங்க போலையானா? ரசியா எப்ஜே வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி இருக்குல்ல நாமினேஷன்ல. 2 வாரம் கரெக்டா 2 வாரத்துக்கு அப்புறம் வந்திருக்கான்.
கேரண்டியா சொல்றேன், லிஸ்ட் அவன்லாம் பாத்தியா? விட மாட்டான். ஏன்னா இன்னும் ரம்யா இருக்கு, அரோரா இருக்கு, ரம்யா போகணும், அரோரா போகணும், நிறைய இருக்கு. துஷார் இருக்கான். இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் விஜயலாம். ஆமா லிஸ்ட் பாத்தியா? பார்த்தாச்சு ஓகே பார்த்தாச்சு. அரோரா இல்ல இல்ல அரோரா இல்ல அரோரா அரோரா இல்ல இல்ல. இல்ல இல்ல. அரோரா இல்ல. ஆனா ஆனா இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா, இவங்க ஒயில்டு கார்டு வந்ததுல இருந்து கனியக்காவை எங்கேயுமே காணுமே. பயந்துட்டாங்களோ? ஸ்டக் ஆயிட்டாங்க இப்படி ஒரு செகண்ட் என்ன நடந்தது அப்படின்னு. ஹேங் ஆயிடுச்சு. ரஃபியா ரஃபியா லிஸ்ட் வேணா பார்த்துலாமா இல்ல வேணாமா? எது அதான் நாமினேஷன் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்ல. எல்லாருக்கும் தெரியும். அவங்க 3 பேர் தவிர்த்து எல்லாமே ஒயில்டு கார்டு இல்ல, அதுக்கப்புறம் அரோரா இல்ல, கனி இல்ல, ஸ்ருதி இல்ல, மத்தபடி எல்லாருமே உள்ள ஓகே இல்ல இல்ல சபரி இருக்காங்க, அதுக்கு ரெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஓகே ஓகே ரஃபியா. சபரி வருகாங்க, சபரி எல்லாம் இருக்காரு. ஆனா சபரியும் சேஃப் தான். கீழே இன்னும் நிறைய பேர் போக இருக்கு bro. துஷார் நீ வந்து துஷார் போயிருவாரு ரொம்ப இந்த time. underestimate பண்ற. துஷார் இருக்காங்க, ரம்யா இருக்காங்க. யூஸ்லெஸ்னு வெளியே போகும்போது துஷார் தூக்கி போடல, எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி விட்டாருன்னு தெரியல. துஷாரை விட்டு சுபிக்ஷா கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு துஷார் வந்து ரெண்டையும் மறுபடியும் போட்டாங்க வச்சுக்கோங்க, அரோராயும் துஷார் மறுபடியும் சேர்த்து வெளில போட்டா என்ன அதான் ஜாலியா ஐன்னு இருப்பாங்க. ஐயா நாங்க ஜாலி தான் பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்படின்னு போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அது எப்படி, அதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து 4 பேர் வந்து ஓகே தான், எல்லாம் மிக்ஸ்டா இருந்துச்சு. சிலது ஓகே சிலது நல்லா இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்களோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. திவ்யாவோடது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஷீ கைண்ட் ஆஃப் செட்ஸ் Okay. தட் பவுண்டரிஸ் கரெக்டா இருக்குன்ற மாதிரி இருக்கு. Okay. வாட்டர் மேல தான் பேசினாங்க, உடனே திருப்பி பேசிடுறாங்க. கானா வேணத்தை ஏதாவது சொன்னாங்க, உடனே பிடிக்கல நினைச்சு போயிடுறாங்க. வாட் எவர் ஷீ இஸ் பிளேயிங் ஆல்ரெடி ஸ்டார்டட்ன்ற மாதிரி இருக்கு திவ்யாவோடது மட்டும். மத்தவங்க தான் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஸ்கிரீன் டைமே கிடைக்கல. இவங்க பின்னாடி தான் கேமரா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஆமா இப்ப எஃப்ஜே கூட பேசிட்டாங்க, சபரி கூட பேசிட்டாங்க. ஸோ கேமரா இஸ் ஃபாலோயிங் ஹியர் நவ். பார்ப்போம் வேற என்ன இருக்கு. இது பார்வதி கூட ரொம்ப நேரமா பிரஜினும் சாண்ட்ராவும் பேசிட்டே இருந்திருக்காங்க லைவ்ல. இல்ல அவங்க வந்து அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அந்த பஞ்சாயத்தை முடிக்கிறாங்க, அதை முதல்ல முடிக்கிட்டவங்க. ஆனா சாண்ட்ரா விசஸ் பார்வதி இருக்குங்க, இந்த கண்டிப்பா இருக்கு, கன்ஃபார்மா தெரிஞ்சது. ஆமா கேப்டன் ஆனாலே பாரு தான் ஸ்ட்ரைட் பாரு தான். ஆனாலும் கேப்டன் நீங்க ஆயிட்டீங்கனாலே பாரு கூட வந்து கான்ஃபிடன்ட் இல்லாம எப்படி? எஸ், இல்லன்னா அது கேப்டன்சியே இல்லையே. அவங்க ஆல்ரெடி ஒரு பயாஸோட தான் வந்திருக்காங்க இவங்க மேல, பார்வதி மேல வரும்போதே அதான் வந்திருக்காங்க. இதுல சம்பவம் இல்ல தான் பண்ண போறாங்க. அதுதான் இப்போ நீங்க சாண்ட்ரா சொல்றீங்களா, எனக்கு திவ்யா மேல இருக்காது. ஏன்னா இப்போ திவ்யா வந்து அவங்க ஆல்ரெடி கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள வரும்போதே அவங்க ஸ்டேஜ்லயே அவங்க கேம் பிளானோட தான் வந்திருக்காங்க. இதுல வந்து ரொம்ப பெரிய கான்ஃபிளிக்ட் அவங்க 2 பேருக்குள்ள வரும். பார்வதி, திவ்யா, சாண்ட்ரா, இந்த 3 பேருக்குள்ள எனக்கு வரும்னு தோணுது. அவங்க திவ்யாவோட ஏவிலே சொன்னாங்க ப்ரோ, அதுதான் எனக்கு ஷார்ப்பா பட்டுச்சு. யாருமே அது பெருசா இன்னும் பண்ணல. அவங்க சொன்னாங்க நான் என்ன விளையாண்டாலும் விளையாடல, ஆனா நான் இண்டிவிஜுவலா விளையாடுவேன்னாங்க. சோ அது எனக்கு பிடிச்சிச்சு. அது பண்ணா சந்தோஷம் தான். பாப்போம். எனக்கு எஃப்ஜே கூட கூட சேராம இருங்கன்னு சொல்லிடும் போத. எஃப்ஜே இந்த சபரி எல்லாம் ஒன் ஆஃப் டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கிட்டீங்கனாலே கேம் நல்லா தான் இருக்கும். எனக்கு இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி உள்ள இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேம உள்ள பூந்து உடைக்கணும். உடைச்சிங்கனாலே அங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக் அவன் பிரிஞ்சு அவன் விளையாட ஆரம்பிச்சிடும். இப்ப இதுதான் அங்க நடக்கணும். எல்லார் கேமையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்கன்ற. உள்ள போறவங்க எல்லா கேமையும் உடைச்சு கன்ஃபியூஸ் பண்ணி விடணும். ஒருத்தன் நல்லா விளையாண்டா அப்போ நல்லாவே விளையாடலையா அப்படின்னு அவன் தோணணும். வரைக்கும் ஒண்ணுமே நல்லா விளையாடல, வேற சொல்றேன். கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா குட்டை குழப்பி விட்டா தெளிஞ்சு. அதாங்க எனக்கு என்ன தெரியுமா, இவங்க வந்து நல்லா விளையாடுறவங்களே நோண்டி விடுறாங்க தான் எனக்கு காண்டா வருது. இப்போ வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து எதுவோ பண்ணி விளையாடுறதே வந்து உங்களுக்கு பார்வை தான் பண்ணுது. அவ பேப்பர் கிழிச்சு போட்டாங்க, இப்ப அவங்கள போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போது அவ அடுத்து விளையாட மாட்டான். அப்படின்ற போது மிச்சங்களாவது என்ன விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். இல்ல அதனாலதான் இப்ப ரம்யாவை குத்தி விட்டுருக்காங்க, புரியுதுங்களா? நீங்க விளையாடுங்க. ரம்யாலாம் ஓடாதுங்க. அந்த பாரு ரியாக்ஷன் சூப்பரா இருந்துச்சுங்க. இவன் பேப்பர் கிளிக்கல, இவன் பேப்பர் கிளிக்கலையா அப்படின்ற செம்மையா இருந்துச்சு. சத்யா ஒரே
கேரத்தியா நாளைக்கு இப்ப மலையாச்சும் பார்வதி அது விவரெல்லாம் கொஞ்சம் வராம புதுசா வருவாங்களா? தெரியல, பாப்போம் நாளைக்கு காலைல. முதல்ல எல்லாம் வந்து பார்வதி எல்லாம் நீ ப்ரோமோ என்ன எப்ப வரும்னு உடைச்சாலும் பாத்துட்டு இருப்போம். இப்பெல்லாம் இவங்க வந்துடக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். 3 வாரம். ஐயோ, போன வாரத்துக்கு 4 நாள் இவங்களே தான் கண்டென்ட். இல்ல பார்வதி சாம் எல்லாம் ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கோங்க, வந்துடுறேன். பார்வதி எல்லாம் நீங்க என்னதான் உடைச்சாலும் சொல்லுங்க. பார்வதி எல்லாம் நீங்க என்னதான் உடைச்சாலும் என்னதான் கிழிச்சு போட்டாலும் அவங்க அதுக்கு அந்த அந்த ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள அடக்குற ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் சரியோ தவறோ எல்லாத்துக்குமே நான் வந்து கொஸ்டின் வைக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட தான் உள்ள வந்திருக்காங்க. அது சரியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி அவங்க அதாவது அவங்க வைக்க போற கொஸ்டின் அவங்க ஒரு விஷயத்துக்கு கொஸ்டின் வைக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயமே சரியா இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு என்னைக்குமே கிடையாது. அவங்களுக்கு வாயில இருந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த கேள்விகள்ங்கிறது. ஸோ அவங்க நீங்க என்னதான் உடைக்க ட்ரை பண்ணாலும் அது வந்து பூகம்பமா தான் முடியும். அதுல வந்து அது வந்து நீங்க அதை பத்தி நீங்க அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹோட்டல் டாஸ்க் கெஸ்டா வந்து ஜோவிகாவும் ஆயுஷ் போறாங்களா என்ன? ஹலோ யார் சொன்னா? ரசிகன், இப்போ ட்வீட் பார்த்தேன், நான் அதான் கேட்குறேன். தெரியல. யாரு போறாங்க? ஹோட்டல் இது ஜோவிகா ஐஷு. ஆமா, 7th சீசன்ல இருந்து 2 பேர் வந்து ஹோட்டல் டாஸ்க்கு கெஸ்டா போறாங்க அப்படின்னு. ஓஹோ, ஓகே. தெரியல, ட்வீட் பார்த்தேன், அதான் கேட்குறேன். இங்க விஜய் டி ஓனர் இங்க அவர் தான் சொல்வாரு ஆன்சர் இருந்தா. அவர் காணோம். அவர் தாத்தா வந்து சீக்கிரட்டா போன் பேச போயிட்டாங்க. ரைட். அப்போ நெக்ஸ்ட் ஓனர் ஷேன் இருக்கீங்க. அடுத்த ஓனர் சேன் ப்ரோ. சேன் இருக்கீங்களா? பேசுங்க சேன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க அடுத்து. சொல்லுங்க. என்ன பூர்ணி என்ன டார்கெட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அவ்வளவு இல்ல ப்ரோ, சொல்லுங்க. ஓகே, ஹாய் சாம், ரசிகன், விக்னேஷ், எல்லாருக்குமே, ராஜு, பூர்ணி, காயத்ரி, எல்லாருக்குமே அந்த ஸ்பீக்கர் செக்ஷன், நானாசன் ப்ரோ, எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஆக்சுவலா சீரியஸ்லி எனக்கு பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த டிசர்வ்ஸ் இட். ஆக்சுவலி இந்த கண்டஸ்டன்ஸுக்கு வந்து இது தேவைதான்னு சொல்லுவேன். இப்போ ஒரு நல்லா பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை போய் இந்த மாதிரி ஹார்ஷா ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதை வந்து நம்ம தப்பு சொல்லலாம். பட் இந்த இடத்துல தே டிசர்வ்ஸ் அ ட்ரீட்மெண்ட். இந்த ஆரோராக்கெல்லாம் எத்தனை ஏன் கோவம் வருது புரியல. ஏன் நீ கோவப்படுற? உனக்கு விஜய் சேதுபதி இது வரைக்குங்க பிக் பாஸ் வரலாற்றுலயே, கமல் சாரையே சேர்த்து சொல்றேன், பிக் பாஸ் வரலாற்றுலயே ஒரு ஜோடியை எந்திரிச்சு நிக்க வச்சு ஆடியன்ஸ் கிட்ட நீங்க வெளியில இருந்து பாக்குறீங்க, அவங்க உள்ள இருந்து பாக்குறாங்க, ஏசி எல்லாம் நல்லா வருதா, ஓகே தானே, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது இதுதான் முதல் முறை. அதுக்கே வெக்கப்படணும் நீங்க 2 பேரும். நம்ம ஒன்னும் பண்ணி கிளிக்கல, இந்த ஆள் நாக்க வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது ஒரு உழைக்கணும்ன்ற அறிவு, ஒரு அடிப்படை இருக்குல்ல, பேசிக் இருக்குல்ல. யூ ஆர் கெட்டிங் பெய்டு அட்லீஸ்ட் 25,000 per day, நாட் ஜஸ்ட் ஒரு சாதாரண காசு இல்ல. அதுக்காக என்ன எஃபர்ட் போட்டீங்க? he is right, he may be harsh. பிரஜன் அந்த இடத்துல பேப்பரை கிழிச்சது ஹார்ஷா இருக்கலாம், அது வந்து உனக்கு காயப்படுத்தலாம். ஆனா நீ வந்து ஒருத்தரோட வாய்ப்பை பறிச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கிற. நீ என்ன பண்ணிருக்க? இந்த கோவத்தை நீ எப்ப காட்டியிருக்கணும்? எவ்வளவோ அநியாயங்கள் நடந்துச்சு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள, லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். அப்ப நீ ரைஸ் பண்ணிருக்கணும், கேள்வி கேட்டிருக்கணும். நீ அதுவுமே பண்ணாம இன்னைக்கு பேப்பரை கிழிச்சதுக்கு ட்ரிகர் ஆகுற அப்படின்னா புரியல. இந்த சரி, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அமித் பார்கவ் அண்ட் இவங்க திவ்யா கணேஷ், அவங்களுமே எவ்ரி ஒன் இஸ் லுக்கிங் ப்ராமிசிங். அண்ட் அந்த இனிஷியல் டேஸ்ல வந்து அப்படி இருக்கலாம், அது அந்த 1 வீக்குக்கு அப்படிதான் இருப்பாங்க ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும். ஏன் அவங்க நாமினேஷன்ல வரல அப்படின்னா அவங்க தைரியமா இறங்கி ஃபைட் பண்ணணும், அவங்களுடைய கருத்துக்களை ஓப்பனா வைக்கணும், அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க நாமினேஷன்லயும் இல்லை. ஸோ தட்ஸ் அ வெரி குட் கால். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். அண்ட் பிரஜன் இஸ் வெரி டேரிங். ஆக்சுவலா ரொம்ப டேரிங்கா இருக்கிறாரு. சாண்ட்ரா பிரஜன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சதில்ல போல இருக்கு. இந்த WWE ரெஸ்லிங் பாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த டாக் டீம் மேட்சஸ் எல்லாம் நடக்கும், டாக் டீம் போட்டு ஆடுவானுங்களே, அது மாதிரி 2 பேரும் பக்கா பிளான். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்
ரொம்ப வருஷமா அவங்க ஒரு வேவ் லென்த்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னா அது வேற லெவல் பண்ணலாம். என்ன கேட்டா சேனல் வந்து அவங்க 2 பேரையும் ஒன்னாவே அமைச்சிருக்கலாம். நீங்க 2 பேரும் ஒரே ஆளுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், நீங்க போய் என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கலாம். பட் அவங்க ஒரு இண்டிவிஜுவலா டேக் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ பிரஜன் ரசிகர்கள் வில் பி ஓட்டிங் ஃபார் பிரஜன், சாண்ட்ரா ரசிகர்கள் வில் பி ஓட்டிங் ஃபார் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி. பட் அஸ் அ கப்பிள் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா உள்ள ஒரு இஷ்யூ வருது அப்படின்றப்போ, கேம் அப்படிங்கிறப்போ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வெளில இருந்திருப்பாங்க. அந்த கேமுக்கு எப்படி உண்மையா இருக்க போறாங்க, அந்த புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப்புக்கு உண்மையா இருக்க போறாங்களா, இல்ல இந்த கேமுக்கு உண்மையா இருக்க போறாங்களா அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு நியாயமான விஷயத்துக்காக சாண்ட்ராக்கு வந்து பிரஜன் சப்போர்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன், அவங்க ஒய்ஃப் அதுக்காக தானே சப்போர்ட் பண்ற அப்படின்னு இருக்கிறவன் எல்லாருமே பேசுவான். அப்போ இது எல்லாமே இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். அண்ட் திவ்யா கணேஷ், இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கப்போ யாரோ நான் கேட்டிருக்கப்போ லிசனர்ல இருக்கப்போ யாரோ ஒரு நண்பர் வேற லெவல்ல சொல்லியிருந்தாரு, சி செட்டிங் ஹர் பவுண்டரிஸ் வெரி ஸ்ட்ராங்லி அப்படின்னு. சூப்பரான விஷயம். திவாகர் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க, எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க. நக்கல் பண்ணிட்டு கானா வினோத் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கப்போ நீ பாடுற பாட்டு எங்களை புகழ்ந்து பாடுற மாதிரி இல்ல, இது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. சி இஸ் டூயிங் இட் ரைட். என்ன ஒண்ணு, எஃப்ஜேவோட அவங்கள கார்டன் ஏரியால இருக்கிற மாதிரி பார்த்தேன். தயவு செஞ்சு திவ்யா கணேஷ் கிட்ட யாராவது இருந்தா சொல்லுங்க, அந்த எஃப்ஜேன்றவனோட வேண்டாம். ஏற்கனவே அவன் அது மட்டும் அது வேணாம். இல்லைங்க, மட்டும் அவங்க ஆதிரிய வேண்டாம் மேட்டர் கேட்டுட்டு இருந்தாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆதிரிய மட்டும் தம்பி ஆதிரிய மேட்டர் தான் ஓடிரு கேட்டுட்டு இருந்தாங்க. அதானே, தம்பி ஆமா ஓடிரு. வேண்டாம். ஏற்கனவே ஒருத்தி நம்பி வெளியில போயிட்டா, எவிக்ட் ஆகி வெளில போயிடுச்சு ஒண்ணு. எதுக்கு தேவையில்லாம அவன் கூட நின்னுகிட்டு, வேண்டாம். அவன் சவகாசமே வேணாம். இந்த இல்ல வாரம் சாண்டோ, எவிக்ட் ஆகி இந்த விஷயத்த மட்டும் நான் எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டேன். நம்பி வெளியே போயிடுச்சுன்னு சொல்றது மட்டும் கண்டிப்பா எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டேன். தப்பு 2 சைடுலயுமே இருக்கு. அந்த இல்லைங்க நான் தப்பு சொல்ல 2 பேரு, அதாவது முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு என்னமோ சேலைக்குதான் சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நான் அதன் அடிப்படையில சொன்னேன். எண்ட் ஆஃப் த டே ஒரு பொண்ணுக்கு தான் பாதிப்பு. சோ அதான் உண்மை. அப்போ அவ வந்து சி கேம் அவுட் ஆக்சுவலா. அதுல வந்து ஈக்குவல் பார்ட் வந்து எஃப்ஜேக்கும் இருக்கு. அப்போ அவன் கூட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பழகிற வேண்டான்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அத திவ்யா கணேஷ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வில் பி மோர் ஹாப்பி. பிகாஸ் இன்னொரு லவ் ட்ராக்க தாங்கிறதுக்கு திவ்யா நம்ம உடம்புல சக்தி இல்ல. இல்ல அதுவும் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சாண்ட்ரோ, எஃப்ஜியோட சைஸ பாருங்க, திவ்யாவோட ஹைட்ட பாருங்க, உங்களுக்கு லவ் ட்ராக் மாதிரியா தெரியுது? ஐயோ ஐயா, அவங்க height. திவ்யா கணேஷ்ங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா தெரியுறாங்க. நான் அவங்க மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு பில்டப் ஆயிருக்கு. தயவு செஞ்சு எஃப்ஜே கூட எல்லாம் சேர்த்து வச்சு தயவு இல்ல செஞ்சு ப்ரோ, இளைஞர்களுடைய மத்தியில இளைஞருடைய மனசுல அவங்க நீங்கா இடம் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் தோணுது எனக்கு. நிறைய பேர் புயப் வந்து ஆர்மி எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரியேட் பண்ணி வேற இல்ல லெவல் பண்ணலாம். இப்பதான் கனி இல்ல, இப்பதான் எனக்கு கனி அதெல்லாம் வந்து விட ஒரு விஷயம் எபிசோட் சொல்றாங்க பாக்குறதுக்கு ரீசன் இதுதான். லைவ்ல கனி வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. அவங்க எல்லாம் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க, நமக்கெல்லாம் ஒரு ஆடியன்ஸ் பில்டப் ஆயிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பேசுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல இங்க என்ன நடக்குது. இல்ல அங்கேயே கேட்கணும், நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்க ஆடியன்ஸ் பில்டப் ஆயிருப்பான்னு கேட்கணும் அவங்க. ஆடியன்ஸ் இத்தனைக்கும் வந்து அமிச்சதே அவங்கள. ஆமா, இப்போ இத்தனைக்கும் இவரு சாண்ட்ரா வந்து தெளிவா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க, கேவலமா இருக்கு, அவன் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதையும் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஆடியன்ஸ் பில்டப் ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் மேபி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து மேபி இவங்க வந்து நம்மள வந்து குழப்பம் வந்திருக்கலாம், அதை வச்சு கேம் பிரேக் பண்ண வந்திருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைன்னா திவ்யா கணேஷ் மேல பிரஜின் மேல இருக்கு. பிரஜின் மேல இருக்கு, சாண்ட்ரா மேலேயும் லைட்டா இருக்கு. பட் அவங்க எடுத்து வச்ச கருத்துக்கள்ல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கு. பட் கருத்து வேறுபாடுன்னா அவங்க சொன்னது தப்புன்னு சொல்ல வரல, அவங்க சொன்னது மேட்சே ஆகல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் மேல எந்த மேட்டர்ல அவங்க சொன்னது வேறுபாடு இருக்கு? அவங்க அந்த டாஸ்க் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, டாஸ்க் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்க்ல வந்துட்டு அவங்க ஒரு ரீசன் ஒவ்வொருத்தருக்கு மேலேயும் வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க வந்து இவரை ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க எஃப்சியை பார்த்து நீங்க வந்து இந்த டிஜே பண்றதுக்காகலாம் இங்க வரல. இங்க இந்த கேம் ஷோவை பொறுத்த வரைக்குமே அவங்களோட டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுடைய ரியல் கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாமே மிக்சட் தான் இந்த கேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் மேக்ஸிமம் உள்ள வந்திருக்காங்க. பட் ஆனா அதுவே வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லும் பொழுது இந்த கேம் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு டவுட் ஆகுது. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து இந்த விஷயம் இல்லை, 2-3 விஷயங்கள்ல அதனால எனக்கு அவ்வளோவா எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி சாண்ட்ரா அண்ட் திவ்யா கணேஷ் ஐம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் தெம். ஐம் வெயிட்டிங் டு see what's gonna happen. எனக்கு வந்து அந்த அமித்ன்றவரை தவிர மிச்சம் 3 பேர் மேலேயும் நல்ல ஒப்பீனியன் தான் இருக்கு ஆக்சுவலி இப்போதைக்கு. அமித் ஏதோ வந்து பேப்பர்ல பாடிச்சு வந்து ஒப்பிச்ச மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் நாட் நேச்சுரல் ஃபார் எக்ஸாக்ட்லி. அமித் அன்னைக்கு அஸ்ட்ரோ பாய் சொன்ன மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி அவரு அந்த அளவுக்கு பண்ணுவாரான்றது தெரியல. எனக்கு வந்து அவர் பார்த்துருந்தாருன்னா அங்க வந்து பிடிச்சிருப்பாரு பாயிண்ட். ஒருவேளை நம்ம அவர் ஃபேஸ் அவருடைய அந்த 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 தோற்றத்தினால அப்படி தோணுதா? தோற்றம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தோணுதா இல்ல தெரியல. பட் எனக்குமே அப்படிதான் தோணுது. பட் கேம் பார்ப்போம். இல்ல ஸ்டீரியோடிபிக்கலா தோணல. அது கைண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட் வைக்கும்போது ஒரு மாதிரி கன்விக்ஷனா வைப்பாங்கன்றது இருக்குல்ல, அது மத்தவங்க கிட்ட இருக்கு, இவர்கிட்ட இல்லன்ற மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்ல. ஸோ நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சா ரசிகா? வந்துருச்சு. யார் யாரு நாமினேஷன்? உங்களுக்கு வந்து இவங்கள தவிர்த்துங்க ஒயில்ட் கார்ட்ஸ் யாருமே இல்ல. ஓகே. கனி, அரோரா, சுபி இல்ல. கனி, அரோரா, சுபி இல்லையா? சோ வந்து உங்களுக்கு வந்து 12 பேர் ஆல்ரெடி வருவாங்க. குட் நைஸ். கூட்டம் பெருசாயிருச்சுங்க, பயங்கரமாயிடுச்சு. இன்னும் 4 பேர் வர வருவாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் இருக்குன்னா அப்ப பயங்கரமா இருக்கும் கூட்டம். வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குமே பார்த்தா உள்ள. இல்ல கச கச கசன்னு இருக்கும். ஆமா இப்பவே அப்படிதான் இருக்கு. அந்த ஃப்ரண்ட்ல இடம் இல்ல நிக்கிறதுன்ற மாதிரி அப்படி இருக்குது. யார் யார் வராங்க? 12 பேர் ப்ரோ மட்டும். எனக்கு வந்து ஒன்றும் பெருசா இது வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ்கண்டஸ்லாம் வந்து பெருசா ஒன்றும் பண்ண போறாங்கன்னு தோணல எனக்கு ஆக்சுவலி. ஹைப் பண்றாங்க பட் ஐ டோன்ட் திங்க் த ஹைப் இஸ் கோன் பி தட் மச். வாட் டு யூ திங்க்? எக்ஸ்கண்டஸ் இப்போ திடீர்னு வந்தாங்கன்னா அதனால கேம் சேஞ்ச் ஆக போகுது. வந்து 2 நாள் ஜாலியா பேசிட்டு கிளம்பிடுவாங்க அவங்களும். இல்லை அப்படியே கண்டஸ்டன்ஸ் உள்ள வர்றாங்கன்னா அது வந்து இந்த இதுக்கு ஒர்த் இல்லாதது இந்த சீசனுக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்தான சீசனும் கிடையாது இது. போன சீசன்ல வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா அந்த ஐடியாவை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அடுத்த சீசனுக்கு. என்ன ஓகே பாப்போம் என்னன்ட்டு. குட் நைட். ஓகே ஓகே பூர்ணி நீங்க என்ன திவ்யா இங்க பாருங்க சேனம் ப்ரோ பூர்ணி தான் சொன்னாங்க. என்ன சபரி திவ்யாவா? சபரி திவ்யாவா? இல்ல ஐயா நான் எப்பங்க ஐயா சொன்னது? சாரி காயத்ரி 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 அந்த எலிஃபண்ட் ஸ்டோரியில விழுந்துட்டாங்க அவங்க. காயத்ரி அது வந்து யார் இமாத் தான ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. இமாத் தான ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அப்ப காயத்ரி மேல பழி இல்ல அவங்க நேம்லாம் வச்சிருக்காங்க. சப்யா சப்யான்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. யாரா சப்யான்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் சொல்றாங்க சபரியும் திவ்யாவும் தான் சப்யா அப்படின்றாங்க. பேர் வைக்காதீங்க வேற மாதிரி கால விழுது. சேர்ந்து கூட அவங்க தாங்க சொன்னாங்க. பேர் வேண்டாம். அவங்க தாங்க சொன்னாங்க. சப்போர்ட் கூட பண்ண முடியாதுங்க இந்த பேர் வச்சு. அது ஆப்போசிட்டா சொன்னாலும் ரொம்ப தப்பா வருது ப்ரோ. சயான் ப்ரோ திவ்யாவையும் சபரியும் ஆப்போசிட் ஃபிளிப் பண்ணி சொன்னா கூட அது ரொம்ப வேற தப்பா வருது. அத நான் சொல்ல கூட இது இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா பொருந்தாத கூட்டணின்னு அர்த்தம். ஓகே ராஜு இங்க வந்துட்டா பாருங்க. இத வந்துட்டாங்க பாருங்க. ராஜு ப்ரோ ரெண்டாவது கண்ணுக்கு வந்துட்டா. ராஜு ப்ரோ பேசுவீங்களா? ராஜு ப்ரோ இருக்குங்க வணக்கங்க. பாத்தீங்களா ரிப்ளை பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு?
அந்த என்ன மாதிரி விக்கி? இந்த மாதிரி சார் கத்துக்கோங்க பூர்ணி. ராஜுல இருந்து ஏங்க கத்துக்கோங்க. இப்படி இல்லாத லாக் பண்ணாங்கன்னா இப்படிதான் ரிப்ளை பண்ணணும். சபரியில அப்படி சொல்லக்கூடாது, தப்பு ராஜு ப்ரோ. அவன் சபரிக்காக வந்தா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்காவா? யார் பூர்ணி? நான் வந்து திவ்யாக்காக. பூர்ணி சொல்லு நீ ராசன், என்ன சிஸ்டர் சொல்லு ராசன். அதுக்குள்ள சிஸ்டர் நான் சிவனேன்னு இருந்தா ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போட்டு மைண்ட் அப்செட் பண்ணி விட்டாங்க. அதனால தான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ மைண்ட் அவசரம் பண்ணிட்டான். பூர்ணி என்ன சபரி தானா? நானா ஹாசன்? ஆமா ஹாசன், இப்போதைக்கு அப்படிதான் ஹாசன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ஐ யாரும் தெரியல ஹாசன். கண்ணுல பொல்லைய பூர்ணி, இனி பாத்துக்கிறேன். ஏய் ஆமா, எனக்கு சபரி இல்ல ஹாசன், இல்ல ரசிகன் எல்லாருக்குமே ஒரே ஒரு பாயிண்ட். எனக்கு வந்து இது ஒரு பாயிண்ட் வந்து விஜிஎஸ் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. என்னன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பேசுறது, அதுக்கப்புறம் அதுல பேசுறது எல்லாருமே நான் ஒண்ணுமே சொல்லல. ஐயா, பூர்ணி சொல்ல வெயிட் பண்ணுங்க ஹாசன். பூர்ணி கமருதன் சொல்லுங்க. விஷயம் தான். என்னன்னா கமருதன் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு கேப்டன் பத்தி. ஆக்சுவலி அவர் என்ன சொல்ல வராருன்னு இவர் வந்து ஃபுல்லா கேட்கவே இல்லை. யாரோ சைட்ல இருந்து சவுண்ட் வருது. ஹாசன் மியூட் பண்ணிக்கோங்க. ஹாசன் நீ இன்னும் திருந்தலையா ஹாசன்? ஆண்டவா. ஓகே, சொல்லுங்க பூர்ணி. கமருதீன் வந்து அந்த